நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நானும் நலமாக இருக்கிறேன். ஓகே நண்பா, கண்டென்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாமா? நமக்கு மிக குறைந்த டைமே தான் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் தான் இன்றைக்கி லைவ் இருக்கும்னு நினைக்கிறேன். லொக்கேஷன் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக வெயிலுக்கு குளுன்னு வேப்ப மர நிழல், அப்படியே வேப்பம்பூ. பஸ் அப்படியே அமைதியாக கேளுங்க. இந்த குருவிகளோட சத்தம் பாருங்கள் இந்த லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி. ஓகே நண்பா, அது எனி டைம் அப்படியே தான் இருக்கும். குருவிகளினுடைய சவுண்டு, அமைதியான சூழல், குளுன்னு காற்று, அருமையான நிழல், அப்படி தான் இருக்கும் இந்த ஏரியாவில். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடு இருந்ததுன்னா செம்மையாக இருக்கும். அப்படியே கட்டில் போட்டு தூங்கணும். நீங்கள் அப்படி தூக்கம் வரும். இல்லை தூக்கம் இல்லைங்கிறாங்களா அவங்களெல்லாம் இந்த மாதிரி ஏரியாக்களில் கொண்டு வந்துட்டோம்னா ஒரு மருந்தும் தேவையில்லைங்க. சூப்பராக தூக்கம் வரும், மனசுக்கு நிம்மதியாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பாங்க இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்தால். ஸோ இன்றைக்கி கண்டென்ட்டு டைட்டில் பார்த்துருப்பீங்க, மனம் நினைத்தால் அதை தினம் முயன்றால் அப்படின்னு. நம்ம சாங்கில் வரும்போலங்க 7ஆம் அறிவு சாங்கில், மனம் நினைத்தால் அதை தினம் நினைத்தால் நெஞ்சம் நினைத்ததை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்லங்க பாட்டில். சேம் அதே தான் இன்றைக்கி நம்ம கண்டென்ட்டில் பேச போகிற மேட்ரு. இன்றைக்கி அதுதான். ஐயனா, ஹாய் ஐயனான் இருக்குங்க. அவங்க நேம் தெரில, முடிஞ்சால் நேம் கமெண்ட் பண்ணுங்கள், எந்த ஊர்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஐயனான் இருக்கு. ஹாய்ங்க, ஹாய் 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 ஹாய். ஓகேன்பா, எல்லா விஷயத்துலையுமே அப்படி தான். நீங்கள் முன்னெடுக்கிற விஷயம் நல்ல இருந்ததுன்னா அதை மனம் நினைக்கிறத நீங்கள் தினமும் முயன்றுக்கிட்டே வந்தீங்கன்னா, நல்ல வழியில் முயன்றீங்கன்னா கண்டிப்பாக நெஞ்சம் நினைத்தது முடிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சதை கண்டிப்பாக முடிக்கலாங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. இது பல வீடியோக்குள்ளே தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு வரோம். ஆக்சுவலாக நம்ம ரீசெண்டாக போடுற வீடியோக்கள் பார்த்திங்கன்னா மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் மாதிரி தான் கொண்டுட்டு போயிட்டுருக்கோம். நம்மளுடைய என்ன சொல்கிறது, தாட்டு, நோக்கம், கொள்கை, கட்சிக்கு கொள்கைன்னு சொல்கிற மாதிரி நம்ம சேனலுக்கான ஒரு கொள்கை இருக்குமில்லங்க, அது இதுதாங்க. அதாவது மக்கள் பார்த்திங்கன்னா எல்லாருமே இப்போ சோஷியல் மீடியாவிலையும் செல்ஃபோனில் தான் மூழ்கி இருக்காங்க. ஸோ அந்த இதில் நிறைய கெட்ட விஷயங்கள் தான் வருது. ஒரு சிலர் நம்மளை மாதிரி நல்ல விஷயங்கள் கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க. நம்மளும் அந்த மாதிரி மக்கள் அதிகமாக மூழ்கி கிடக்கிற இந்த சோஷியல் மீடியாவில் அந்த கெட்ட விஷயங்கள் நிறைய கொண்டு வர வழியில், அந்த வழியிலே நம்ம நல்ல விஷயங்களை எடுத்து மக்களுக்கு சொல்லணும். ஏதாவது ஒருத்தர் நம்ம சொல்கிறது இல்லைனால ஒரு நல்ல வழியில் போனாங்கனாலும் நமக்கு வெற்றி தான். ஸோ அதுதான் இந்த மாதிரி நல்ல நல்ல டாபிக் எடுத்து பேசிகிட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம இன்னும் மேலும் முன்னேறணும். அதற்கு விவசாயியை நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். நம்ம சேனலை பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஷேர் இதெல்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது தொடர்ந்து நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறது தான். யாரையும் போய் கம்பல் பண்ணுறது கிடையாது. பிடிச்சிருந்தால் மட்டும் இதெல்லாம் பண்ணுங்கள். ஓகே.